நமசிவாயம். மணி மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவல் டெய்லி உங்களுக்கு 1 லட்சம் வேணும்னாலும் கிடைக்கும், இல்லை பல லட்சம் எனக்கு டெய்லி வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பான முறையில் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை ஒரு மினி கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. மினி கோர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நினைத்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அட்டன் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு பாருங்க. இது அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பட் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். இல்லைனா தேவையில்லாத கேள்விகள் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். எந்த நாளில் பண்ணணும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற கேள்வி. இதுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இந்த நாளில் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு நாளில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எப்போ வேணாலுமே பண்ணலாம், எல்லா விஷயத்தையுமே பண்ணலாம். இது வந்து எப்படி ஆரம்பித்தது, எந்த அளவுக்கு இதுக்கு சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன நிகழ்வின் மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஒரு அன்பர் வந்திருந்தார்னா அவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடியே நம்ம வந்து பல காலமாகவே இந்த MLM மாதிரியான விஷயங்கள், குவிக் ரிச் ஸ்கீம்ஸ், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்காதீங்க, அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கறது, அது மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு வந்து ஆபத்தில் கொண்டு போய் செலுத்தும் அப்படின்ற மாதிரியாகவும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாட்ரி, கேம்பிளிங் இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து பெரிய அளவில் நமக்கு ஒரு சஜஷன்ஸோ இல்லை அதுக்கு ரெமெடிஸோ கொடுக்கறது கிடையாது. ஈவன் தோ பார்த்தீங்கன்னா லாட்ரி அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் கேட்டுட்டும் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ அதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு பொருளே இருக்கிறது. அந்த மாதிரியான பொருளை பற்றி அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதாவது பொருள் இந்த சென்ஸ் ஒரு ரிப்போர்ட், என்ன டைமில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். லாட்ரிக்காக கிடையாது, குவிக் மணி அப்படின்ற மாதிரி, அதாவது சீக்கிரமாக எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு. ஸோ இப்போ அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த நபர் வந்திருந்த பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெவி அமௌண்ட்டு, அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்திருக்கிற ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்களுடைய குழந்தைகளுக்கு மற்றவங்க விஷயங்களுக்கெல்லாம் வந்து சேமித்து வைக்கிறதுக்காக அவங்க ஹஸ்பண்டும் எதுவும் கேட்டுக்கல. ஸோ அது மாதிரியான விஷயமா வைத்திருக்கும்போது யாரோ ஒரு நபர்களிடம் ஒரு ஹெவி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பல லட்சம். அது வந்து எப்படின்னா ஒரு 1 இயருக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி, அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு அவங்க சொன்னது எனக்கு எக்ஸாக்டாக புரியலை. ஒரு மாதத்தில் அந்த வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்ததுன்னா அதுவே வந்து 10 டைம்ஸ் வரும்லாம் இருக்குல்ல நிறைய. இப்போ வந்து கந்து வட்டி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியாக எதையோ ஒன்று சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து கொஞ்சம் தெரிஞ்ச நபர் தான், அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து இவங்க ஒன்றும் ஏமாத்திர போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரியான நினைப்பில் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கொடுத்த நேரமோ என்னமோ தெரியல, அவங்க திருப்பி தரவும் இல்லை. 1 மாதம் 2 மாதம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பி தரல. அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்ச நாளில் ஃபோனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபோனையே எடுக்கிறது இல்லை, பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரியான எல்லா விஷயமும் ஆளையும் போய் நேரில் பார்க்கலாம்னு பார்த்தோன்னா அந்த இடத்த விட்டே காலி பண்ணி போயிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய ஷாக். எப்படியாவது விஷயம் வந்து வீட்டில் தெரிந்து விட்டதென்றால் நிலைமை வந்து படுமோசமாக போய்விடும் அப்படின்ற மாதிரி. அவங்களே எனக்கு வீட்டில் இருக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, பட் ஆனால் நானே எனக்கு அதுக்கப்புறம் என் வீட்டில் நான் எங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தை இது பண்ண மாதிரி ஆகிடும், அதனால் நானே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர கடவுள் நம்பிக்கை உள்ளவர், இனி எந்த கடவுளை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், இப்படி பேசுறது. அதாவது நாம் செய்த ஒரு தவறுக்கு கடவுள் மேலோ அல்லது இதர விஷயங்கள் மேலோ நம்ம வந்து பழி போடுறது. அது மாதிரியாக நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ கடவுளை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், கோயிலாக போயிட்டு இருந்தேன், என்ன பிரயோஜனம், இவ்வளோ காலமாகவும் போயிட்டு இருந்தேன், கடைசியில் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லாத போச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் நான் கடவுளை வழிபட்டேன், பட் ஆனால் ஒன்றும் கிடைக்கல. உங்களை வந்து பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், இது நடந்து 2 மாதம் இதுலேயே சுற்றிக்கிட்டு இருந்ததுனால என்னால் வர முடியலைன்னு லாங் டைம் ஃபாலோயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னபோது முதல் எடுத்தோட நான் அவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இமீடியட்டாக, ஏன்னா எனக்கு இந்த யோகதா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததுனால, இந்த யோகதாலையுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கார்மிக் விஷயங்கள், நமக்கு வந்து இந்த திரிம்சாம்சம் என்று சொல்லக்கூடியது நமக்கு வந்து எதனால தடைகள் வருது, அந்த தடைகளை உடைப்பதற்கான ஒரு வழிமுறை அப்படின்றதுனால தான் அந்த D30 அப்படின்னு சொல்லி அந்த திரிம்சாம்சத்தையும் சேர்த்து கொடுத்துட்ருக்கேன் அந்த யோகதாவும். அதுக்குண்டான கோயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லியாச்சு. அந்த திரிம்சாம்சத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அது சொல்ல வேண்டிய மந்திரம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. இவங்களும் 1 மாதம் போய் பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களா காலுக்கு எடுத்துகிட்டு ஒரு அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க, ரொம்ப சின்ன அமௌண்ட். இவங்க பண்ணினதுக்கு ஒரு 10%. அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபோனை வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கே இருக்காங்கங்கிறது இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. திரும்பவும் வந்துட்டு பண்ணாங்க. பயங்கரமாக எனக்கு வந்து இதில் இமீடியட்டாக ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சேன்னு நினச்சேன். வந்தது எனக்கு அமௌண்ட்டு, பட் ஆனால் அதில் ஒரு 10% அந்த மாதிரி தான் வந்திருக்கும். எனக்கு வட்டியெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு கொடுத்த பணத்தை திரும்பி வந்தால் போகிறோம். பட் ஆனால் எனக்கு இன்னுமே ஒரு 90% வர வேண்டியிருக்கு. நான் இதை தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆல்ரெடி எனக்கு வந்து நீங்கள் கடவுள் நம்பிக்கை எல்லாமே நான் வந்து இழந்து நிற்கிற டைமில் தான் உங்ககிட்ட வந்தேன். அப்படியுமே வந்து பார்த்தோம்னா திரும்பவும் வந்து நீங்கள் கடவுள் தான் போய் வழிபட சொல்கிறது, மந்திரம் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் சொன்னீங்க. அதை நான் திரும்பி நம்பிக்கையோடு பண்ணினேன். ஆனால் அப்பொழுதுமே எனக்கு வந்து பார்த்தோம்னா 10% தான் வந்திருக்கு. நான் 1 மாதம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 மாதம் இவங்க கொடுத்தது பெரிய தொகை. அந்த பெரிய தொகையில் அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்திருக்கு. அப்படி இருந்துமே கூட அவங்களுக்கு அந்த விரக்தி மனப்பான்மை அப்படின்ற ஒரு விஷயமும் சுய இறக்கத்தன்மையுமே ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் எப்போவுமே வந்து பார்த்தோம்னா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நாமக்குள் நாம் என்ன ஒரு விஷயமாக நினைத்து நாம் பேசிக்கொள்கிறோமோ நமக்கு தொடர்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் தாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக இருக்கும்.
ஸோ இவங்களுக்கு வேறு என்ன செஞ்சாலுமே பெருசாக பலன் தராது. நம்ம வந்து முதல்ல அந்த யோகாதாவை பண்ண சொல்லியிருந்தோம், அது பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலராக கோயில்களுக்கு போக சொல்லியிருந்தோம், ஒரு சில விஷயங்கள் அணிஞ்சிக்க சொல்லியிருந்தோம், எல்லாமே பண்ணியாச்சு. இவங்களுக்கு எப்படி இதையே என்ன தடை அப்படின்னு பார்த்தோன்னா, தெய்வத்தினால் தடை கிடையாது. யார் தடைன்னா அவங்களே தான் தடை. ஸோ அவங்களுடைய தடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது. அந்த நெகட்டிவிட்டியை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்புறீங்க, நீங்கள் ஃபுல்லாக நம்புறீங்க, உங்களையே தான் நான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன், நிறைய ரிசல்ட் கிடச்சிருக்கு, இப்போ தான் எனக்கு வந்து 1 மாதமாக ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா 2 மாதமாக ஏமாந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறத மட்டும் இந்த ஒரு விஷயத்தை தனியாக ஒரு ரூமில் போயிட்டு உட்காந்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மல்டிபிள் டைம்ஸில் ஒரே டைமில் நீங்கள் மந்திர மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அட் அ டைமில் நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சொன்னால் கூட போதும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 3-4 டைம் சொன்னீங்கனாலே நீங்கள் ஒரு மாதம் சொல்லிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆகலைன்னா என்கிட்ட வாங்க, இது ஷியூர் ஷார்ட்டாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு. கரெக்டாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆயாச்சு. 1 மாதம் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்தாங்க. வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ மோர் தென் 50% வந்தாச்சு, எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ அவங்க வந்து ஃபோனை வந்து பிளாக் பண்ணுறதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட என்னோட எல்லாத்தையும் விளக்கத்தை சொல்லிட்டேன். அவங்களுமே வந்து ஏமாற்றணும்னு நினைக்கல, நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தேன். எல்லாரும் ஒரு சேர கேட்கறதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நான் வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணி வச்சுட்டு இடத்த வந்து காலி பண்ணிட்டேன் சொல்லாமல் கொள்ளாமல். இதுதான் நிலைமை. நான் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துக்கு வந்து நான் என்னோட சொந்த வீடு தானே அது, அங்கே நான் வந்து கண்டிப்பான முறையில் இருப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கன்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள் வச்சுக்கோங்களேன். அவர்களுக்கு வந்து நான் 2 முறைகள் கொடுத்தேன். அந்த 2 முறைகள் அப்படிங்கிறது ஒன்று வந்து அவங்களுக்கு டோட்டலாக நெகட்டிவாக இருக்கிறதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அந்த பணத்தை எப்படியாவது ஒரு முறையாக நம்மளுக்கு வந்து வர வைத்து விட வேண்டியது ஒரு விஷயம். அந்த வரவழைத்திருக்க கேட்கக்கூடிய முறையை தான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த விஷயம் இது எப்படி இந்த மாதிரி நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுனால தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமாக இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயம், இதுவோ அல்லது யோகதாவோ அல்லது வேறு எந்த விஷயங்களாகவே மாதிரி ஆகுது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முன்னுரை, இவ்வளோ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துகிட்டு இந்த முன்னுரை சொல்ல வேண்டிய ஒரு தேவையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் முக்கியமாக இப்போ இந்த விஷயத்தை பார்க்கறதுனால வேற ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து இந்த அதிக மாதம்னு சொன்னோம்ல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதி திங்கக்கிழமையோட அந்த அதிக மாதம் முடிவடைகிறது. அதிக மாதம்னா என்னென்னா, கிரகண காலத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அப்படின்ற மாதிரி, 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இந்த ஒரு மாதத்திலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தான தர்மங்களும் சரி, எந்த ஒரு மந்திரமும் பயங்கரமான பலன் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ரிசல்ட் தரும் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லி தனியாக இதுக்காக ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் நான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னொரு 4-5 நாள் தான் இருக்குது. ஏதாவது நீங்கள் மந்திரம் ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையானா, இல்லை ஆரம்பிக்கல, இது வரைக்கும் ஆரம்பிக்கலைன்னா கண்டிப்பான முறையில் இப்போவாவது ஆரம்பிங்க. நம்ம கடைசியிலே இருக்கக்கூடிய ஒரு 3-4 நாட்களாவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நாளுக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று சத்ரு சம்ஹார திரிஷதி அமாவாசை என்று செய்ய போகிறோம். இது கரெக்டாக அந்த அதிக மாதத்தில் வருது. இது வந்து மந்த்ராக்னி சம்ஹாரம்னு நம்ம போன அமாவாசைக்கே செஞ்சோம். மந்த்ராக்னி சம்ஹாரம்னா உங்களுடைய கஷ்டங்கள் 3 கஷ்டங்களை நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டியது. அந்த நம்ம ஹோமம் முடிஞ்ச உடனே அதை நம்ம தனியப்பட்ட முறையிலே சில மந்திரங்கள் கூறி இதை விளக்கக்கூடிய மந்திரங்கள், கஷ்டங்களை விளக்கக்கூடிய கஷ்டம் தான். உங்களுடைய தேவைகளை எழுதக்கூடாது, ஆசைகளையும் தேவைகளையும் எழுதக்கூடாது. கஷ்டங்களை 3 எழுதி கொடுக்கணும். நம்மளே அதுக்கு பேப்பர்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் பேனா மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும்னு வச்சுக்கோங்களேன். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிக்கு வர வேண்டியது ஆழ்வார்பேட்டையில் ஆஸ்திக சமாஜத்தில் நடக்குது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது ஃபஸ்ட் கமெண்ட்லையோ பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். வெளியூரில் இருக்கோம், வர முடியாதுன்னு வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சில பேர் இருக்காங்க. நாங்கள் வெளியூரில் இருக்கோம், என்ன பண்ணுறது. ஸோ அப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்படி தேவையாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இந்த பூஜா ஹோமம்.orgல போய் சங்கல்பம் பண்ணிக்கலாம். சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நாங்களே செஞ்சிடுறோம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல தவறிவிட்டது என்னென்னா, அப்படி டைரெக்டாக வர்றவங்க இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே அங்கே 600 பேர் தான் அனுமதி. அதில் இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட வந்து 400 பேர் வரைக்குமே முடிஞ்சாச்சு. இன்னும் 200 பேருக்கு தான் அனுமதி. அந்த 200 பேர் அப்படின்றது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. நான் அகைன் சொல்லிட்டேன், இந்த விஷயத்துக்கு நேரில் வரதுக்கு கட்டணம் கிடையாது. கண்டிப்பாக முறையில் நேரில் வரவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம். அதே போல் பூஜா ஹோமத்தில் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்ஸுங்கிற பகுதியில் அவங்க எழுதிட்டோம்னா நாங்களே அதை செஞ்சிடறோம். போன தடவை அது மாதிரி தான் செஞ்சோம். இப்போ வந்து நீங்கள் வரும்பொழுது அந்த மாதிரி நேரில் வரக்கூடிய அன்பர்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களும் நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. தலைகளையும் சுற்றிடாதீங்க, நமக்கு அது வேறு மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுத்துரும். தலையெல்லாம் எதுவும் சுத்தாமல் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் கையில் எடுத்து ஏதாவது ஒரு சின்ன கவர்லையோ பேப்பர்லையோ சுற்றி கொண்டு வாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்றது சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வாழ்நாளில் இந்த ஒரு முறை மட்டும்தான் நடக்கும். அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது பயங்கர எஃபெக்டிவ் ஒரு தந்திரோக்த முறை. அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் அந்த 200 பேர் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வந்து பாக்கியசாலிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் நாள் அதிக மாதம் முடியறதுக்கு உண்டான முதல் நாள் நடக்கக்கூடியது. மற்ற விவரங்கள்லாம் உங்களுக்கு பூஜா ஹோமம்.orgலேயும் இருக்கும். டைரெக்டாக கட்டணம் இல்லாமல் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மிஸ் பண்ணாதீங்க. பயங்கரமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவித கஷ்டங்கள், கார்மிக் பாண்டேஜஸ் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு முறையாக இந்த ஒரு முறை இருக்கும். அதனால்
இது நான் உங்களுக்கெல்லாம் பலன் தரணும் அப்படிங்கிறதுனால தான் கட்டணம் இல்லாமல் நாம் பெரும் செலவு செய்து இதை ஒவ்வொரு தடவையும் நம்ம செஞ்சுட்டு வரோம். அதனால் கண்டிப்பான முறையில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது, நான் வந்து எந்த ரூல்ஸும் இல்லைன்னு சொன்னேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அது நீங்கள் எது செஞ்சாலுமே அது மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய மொபைல் ஃபோன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இதை செய்யும்போது ஒரு 5 நிமிஷம் தான். இல்லை நீங்கள் ஃப்ளைட் மோடில் போட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. உங்கள் வீட்லேயுமே யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அது மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லிவிடுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல எடுத்தோட என்ன சொன்னேன், ஆரம்பத்தில் இதை ஒரு கோர்ஸாக எடுக்கிறாங்க 2000 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதற்கும் மேலேயே வந்து இதை ஒரு முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக புக்கும் இதுக்காக போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் சொன்ன முறைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன்கிற வார்த்தை வேணால் நமக்கு வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைங்கிறதுனால நமக்கு வந்து அவர்கள்கிட்ட இருந்து படித்துட்டு இருக்கலாம். ஆனால் எதை நினைத்தாலும் அதை அடைவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளுடைய முன்னோர்கள் பல 1000 ஆண்டு காலங்களுக்கு முன்னாலே சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு முறை தான். அந்த விஷயத்தை பற்றி நம்ம உங்களெல்லாம் நேரில் சந்திக்க போகிறேன் அனைவரையுமே. ஸோ அதுக்குண்டான காலமுமே ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு நான் வியாழக்கிழமை அன்று ஒரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த நேரில் மீட் பண்ண போகிற நாளில் வந்து கண்டிப்பான முறையில் அதை பற்றி என்ன விஷயங்கிறத பேசிக்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரியாக முறை நமக்கு நாமளே உள்ளுக்குள்ளே பேசிக்கிறது இல்லை, வெளியில் வாயை விட்டு பேசுறது. எப்படி பேசணும், எந்த மனநிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது பாருங்கள். அந்த மனநிலைக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன ஒரு ரிச்சுவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிச்சுவல் என்னென்னா 3 செகண்ட் தான் ஆகும், 3 வினாடிகள். உங்களோட மூச்சு இருக்கு இல்லையா, நீங்கள் சாதாரணமாக தோள்பட்டை இப்படி நார்மலாக இருக்கணும். இப்படி தூக்கிறது இறக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. நார்மலாக இப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைட்டாக உட்கார முடிஞ்சதுன்னா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்துக்கலாம், காலிலெல்லாம் நார்மலாக இருந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உட்காந்துட்டு மூச்சு வந்து ஃபுல்லாக எடுத்துடுறீங்க. ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் வாயை வந்து இந்த விசில் ஊதுவாங்க இல்லையா, அது மாதிரி எக்ஸேல் பண்ணது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியில் தள்ளாதீங்க. மூச்சு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி வந்து வெளியில் 3 முறை இதை செய்து விடுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஒரு 5 செகண்ட் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 8 செகண்ட் ஆகிடுதா, 5 செகண்ட் எடுத்துட்டு உங்களை நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். நிதானப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு தடவை செய்யும் பொழுதுமே எய்தர் உங்களுக்குன்னு ரொம்ப க்ளோஸாக நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே மறைக்க மாட்டேன், அதாவது இவர்கிட்ட மறைக்க மாட்டேன், எந்த விஷயத்தையுமே இவர்கிட்ட மறைக்க மாட்டேன், யார்கிட்டையுமே மறைக்க மாட்டேன், இல்லை இவர்கிட்ட நான் இதை மறைக்க மாட்டேன். உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம். கண்டிப்பாக இவங்க 2 பேர்கிட்டையும் யாரும் பெருசாக உண்மையை சொல்லிட மாட்டாங்க எல்லாத்தையும். பட் இருந்தால் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க. அல்லது வந்து உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், அல்லது நார்மலாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது ஆஃபீஸ் கொலீக்ஸ் யாராக இருந்தாலுமே அவர்களிடத்திலே நீங்கள் யாராவது ஒரு நபரிடம் நீங்கள் வந்து அண்ணா தம்பியோ அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலுமே யார்கிட்ட நீங்கள் மறைக்கவே மாட்டீங்க. உங்ககிட்ட உங்களுடைய ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லும்பொழுது குதூகலமாவீர்கள். அவர்களை நினைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நபரை நினைத்துக் கொள்ளுங்க. ஒரே தடவை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே ஆள்கிட்ட நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயம் செய்கிற மாதிரி நீங்கள் தினசரி இந்த மாதிரி நான் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். மொத்தமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் கிடைக்கும்னா அது வந்து ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் இல்லை அதை வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்ல முடிஞ்சதுன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி மாதம் 1 லட்சம், டெய்லி 1 லட்சம், மாதம் பல லட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வரலாம். டெய்லியும் எனக்கு பல லட்சம் வரணும், அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க்கிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நம்ம நீங்கள் செய்யும்பொழுது அதுக்கு தேவையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க்கிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃப் இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பல பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே உட்காந்துட்டு ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அது அவங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதுபோல் வந்து ரிட்டையர்டு பீப்புளுமே வந்து இந்த மாதிரியான நிறைய பண்ணுறாங்க. என்ன ரெகுலராக மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு டுவோர்ட்ஸ் தட் அந்த கோலுக்கு நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கோல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு லட்சியம் அப்படின்ற மாதிரியான விஷயம், அதற்கு நீங்கள் வந்து தயாராகவுமே இருக்க வேண்டும். அது உங்களுடைய பிரெயினே உங்களை தயார்படுத்திடும். நாம் பல தடவை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். நம்மளோட பிரெயினுக்கு வந்து பார்த்தோம்னா நாம் சொல்லக்கூடிய ஒரு கமாண்ட் இருக்குல்ல, அதாவது உத்தரவு போடுறோம்ல, நாம் ஒரு உத்தரவு போடுறோம் அல்லது ஒரு விஷயத்தை பேசிக்கொள்கிறோம், நமக்கு நாமே பேசிக்கொள்வதற்கு நம்மளுடைய மூளைக்கு வித்தியாசம், உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுக்கு வந்து பிரித்தறிய தெரியாது. உண்மைன்னு நினச்சிக்கணும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ரிப்பிட்டேட்டிவாக நம்ம ஒரு தாட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது உண்மை என்று எடுத்துக்கொள்ளும். ஸோ இது வந்து நம்ம நியூரோ சயின்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம அதே விஷயத்தை தான் பண்ண போகிறோம். அந்த மாதிரியான ஒரு நபர் நமக்கு வந்து ரொம்ப பிடித்தமான நபர், நம்ம வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர் எதிரிலேயே உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கிறவர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு டெய்லி 1 லட்சம் வந்துட்டுருக்கு. அதாவது ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ரிசீவிங் 1 lakh rupees டெய்லி. இது வந்து இந்த வார்த்தையிலே பல்வேறு விதமான ஒரு சூட்சும முறையிலே சாதாரண வார்த்தை மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே நிறைய நம்மளுடைய ஆழ்மனதிற்கு நம்மளுடைய மூளைக்கும் செலுத்தக்கூடிய நிறைய கமெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஆம் ரிசீவிங் 1 lakh rupees டெய்லி அப்படின்னு
வாய் விட்டு சொல்லணும், மனசுக்குள்ள சொல்லக்கூடாது. ஃப்ரெண்டு கிட்ட இருந்தானா ஒரு குதூகலமா சொல்லுவீங்கல்ல, டெய்லி உங்களுக்கு 1 லட்சம் பணம் வந்தா என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கும்ல, லைஃப் ஃபுல்லா வரப்போகுது 1 லட்சம் டெய்லி. ஸோ அந்த மாதிரியாக இருந்தீர்கள் என்றால் அவங்க கிட்ட நீங்க போய் சொல்றீங்க ஐ எம் ரிசீவிங் 1 lakh rupees டெய்லி அப்படின்னு. இல்லை நீங்க தமிழ்ல தான் எனக்கு சொல்ல தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தானா தமிழ்ல நீங்க வந்து அவங்களை என்னவா அழைப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்களேன். இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எதிராளியும் உங்களோட நண்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பெண் தான் அப்படிங்கும்போது அவங்கள ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவீங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வாடி பொடின்னு கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்க, எனக்கு டெய்லி 1 லட்சம் வருதுரி, இந்த ஒரு வார்த்தை இவ்வளவுதான். இதை நீட்டி முழக்கக்கூடாது, கத்தி உறக்க சொல்ல வேண்டும். எனக்கு டெய்லி 1 லட்சம் வருதுரி, எனக்கு டெய்லி 1 லட்சம் வருதுரி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு சந்தோஷம் அவள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கும் பொழுது அந்த பெண்ணிடமோ அல்லது அந்த நண்பியிடமோ அல்லது நண்பரிடமோ அல்லது தங்கையிடமோ அக்காவிடமோ நம்மளுடைய தந்தையிடமோ தாயிடமோ நம்ம வந்து சொல்லும்பொழுது அப்பா எனக்கு டெய்லி 1 லட்சம் வருதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா நமக்கு. அது மாதிரி வராதவங்களுக்கு, இல்லை எனக்கு 10 லட்சம் வேணும் எனக்கு டெய்லி, எனக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் இருந்ததுனா தான் எனக்கு வந்து ஒரு 3 கோடியாவது எனக்கு மாதம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, எனக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்புறவர்களுக்கு அப்பா எனக்கு டெய்லி 10 லட்சம் வருதுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா. அது உண்மையாகவே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா. இதில் வந்து எனக்கு கையில் 10 பைசா பணம் இல்லை, நான் எப்படி இப்படி சொல்கிறதுனா அப்படி தான் சொல்லணும், வேணும்னா சொல்லணும். ஸோ அப்பா எனக்கு 10 லட்சம் வருதுப்பா டெய்லி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அல்லது உங்களுடைய அம்மாவாக இருந்தால் அம்மா எனக்கு 10 லட்சம் வருதுமா டெய்லி அப்படின்னு. இந்த ஒரு சந்தோஷத்தோடையே அந்த சந்தோஷத்தோடய அம்மா எனக்கு 10 லட்சம் வருதுமா டெய்லி, எனக்கு 10 லட்சம் வருதுமா 10 லட்சம் வருதுமா 10 லட்சம் வருதுமா இப்படி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த வார்த்தையை வந்து அதே வார்த்தைக்குள்ளேயே நீங்கள் வந்து சுருக்கிக்கலாம், நீட்டிக்கலாம். அதுக்குள்ள ஐ ஆம் ரிசீவிங் 10 lakh rupees டெய்லி, எனக்கு டெய்லி 10 லட்சம் வருதுமா அல்லது 10 லட்சம் வருதுப்பா அல்ல 10 லட்சம் வருதுடா வருதுடி என்ன வாட் எவர் இட் இஸ், இந்த வார்த்தை இதற்குள் சுருத்திக்கலாம். எனக்கு டெய்லி 10 லட்சம் வருது இப்படி சொல்லலாம். அல்லது எனக்கு 10 லட்சம் வருதுடி டெய்லி வருதுடி இப்படி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வார்த்தையை ஒரு 4-5 முறை ஒரு சந்தோஷமாக டெய்லி இப்படி வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதையே நீங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாளைக்கு 3 முறையாவது வெவ்வேறு தருணங்களிலே சொல்லி பாருங்கள். அதே வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள், தேவைப்பட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மூச்சு 3 தடவை இந்த மாதிரியான விஷயமா செஞ்சுட்டு வெளியேற்றி விட்டு உள்ளிழுத்து வெளியேற்றி விட்டு இந்த ஒரு எதிரிலேயே அந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நபர், உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான நபர், நீங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர், அந்த மாதிரியான நபரிடம் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அப்படி எனக்கு யாருமே மனுஷங்களே இல்லை, எனக்கு தெய்வம் தான் வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து எதிரில் விநாயகர் கிட்ட சொல்றீங்கன்னா இல்லை முருகர் கிட்ட சொல்றீங்க, முருகா எனக்கு டெய்லி 10 லட்சம் வருது முருகா இப்படி கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. அதாவது நீங்கள் வந்து மிக மிக திடமாக நீங்களும் உங்களுடைய மூளையானதும் உங்களுடைய ஆழ்மனமானதும் இந்த பிரபஞ்சத்திடம் இந்த செய்தியை சொல்லுகிறது. இதுதான் இதோடைய விஷயம், இதோட சூட்சுமை இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக அந்த பணம் வந்துடும். இதை வந்து 4-5 முறை நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு தடவையில் சொல்லணும். அதை 3 தடவையாக நீங்கள் மாற்றிக்கோங்க. 3 தடவையாக நீங்கள் தனித்தனியாக பிரித்து சொல்லுங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஒரு 10 நாள் 20 நாள் வேறு எந்த விதமான உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியான தன்மை, எனக்கு எல்லாம் வரவே வராது, ஏதோ அவர் சொன்னார் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான நபராக இருந்தால் 200% வராது. வேஸ்ட், இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததே வேஸ்ட். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த 200% அந்த கான்ஃபிடென்ஸோட எனக்கு வரும், நான் அப்படி சொல்லியிருக்கேன் எனக்கு வரும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரியான விஷயமாக பிரபஞ்சத்திடம் செய்தி போயாகிவிட்டது, கண்டிப்பான முறையில் எனக்கு இந்த ஒரு செல்வம் அப்படின்றது வந்து அடையும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வர ஆரம்பிக்கும். டெய்லி வர ஆரம்பிக்கும், கண்ணா பின்னான்னு வர ஆரம்பிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது. உங்களுடைய மனமும் மறுக்க முடியாது, உங்களுடைய மூளையும் மறுக்க முடியாது, அந்த பிரபஞ்சமும் மறுக்க முடியாது. கண்டிப்பான முறையில் என்ன உங்களுக்கு தேவையோ தேவைக்கு விட அதிகமாகவே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பான முறையில் வெற்றியை அடைவீர்கள். உங்களுக்கெல்லாம் 1 லட்சம் கிடையாது, பல லட்சம் தினசரி வர வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆசீர்வாதமும் என்னிடமிருந்து கண்டிப்பான முறையில் உண்டு. கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் அந்த சத்ருசம்மார திருசதியில் மந்த்ராக்னி சம்மாரம்னு சொல்லுவோம். அது அந்த ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து அதை போடுறது, கையில் நீங்கள் 1 ஸ்பூன் தான் கொண்டு வரணும். நீங்கள் 1 ஸ்பூன் ஒரு ஆப்பை கொண்டு வந்துடாதீங்க, ஒரே 1 ஸ்பூன் தான் கொண்டு வரணும். 1 ஸ்பூனோட கொண்டு வந்துடாதீங்க, அதையும் சொல்கிறேன், படத்தில் வர மாதிரி ஆகிடும். ஸ்பூனோட கொண்டு வந்துடாதீங்க. 1 ஸ்பூன் கருப்புளுந்து, முழு கருப்புளுந்து, அந்த முழு கருப்புளுந்தை கையில் எடுத்து ஏதாவது ஒரு பேப்பரில் மூடி போட்டு வாங்க. தலைகளையே சுற்றி விடாதீர்கள். நேரடியாக நீங்கள் சுவாமி கிட்ட வச்சு எடுத்துக்கு வந்தாலும் சரி, அது வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறது அந்த இடத்துல வந்து சொல்கிறேன்.
கரெக்டா 1 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஏன்னா டோக்கன், நீங்க முன்னால வந்து உட்கார்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது வரைக்கும் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இந்த தடவை நீங்க கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய இந்த ஒரு விஷயமுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் முடியும். நம சிவாய. அதிக மாச புண்ணிய காலத்தில் நடக்க போகும் அதிசயம். இப்போ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் 3 வருடம் வெயிட் பண்ணணும். 14/6/2026 வைகாசி அதிக மாச அமாவாசை. இந்த நாளில் நடக்கும் சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமத்தில் கலந்து உங்களுடைய 3 பிரச்சனைகளை எழுதி கொடுத்து கட்டணமின்றி மந்த்ராக்னி சம்ஹார பரிகாரம் செய்யுங்கள். நேரம் மதியம் 1:30 மணிக்கு. இடம் ஆஸ்திக சமாஜ், ஆழ்வார்பேட்டை, சென்னை. கட்டணமில்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உடனே பதிவு செய்யுங்கள். 7305497423. வாட்ஸ்அப் செய்யவும், போன் செய்ய வேண்டாம். கீழே கொடுக்கப்பட்ட லிங்க் மூலமாகவும் சங்கல்பத்திற்கு புக் செய்யலாம். www.pujahomam.org.